பதிவில் இருக்கும் ஜெயராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நகுலவதி அவர்கள் அதுக்குள்ளே போட்டுக்கிறீங்க. இனிய காலை உற்சாவணம். இல்லை ஜெயராஜ் அவர்கள் போட இல்லை, இன்றையான் தான் இருக்கு. நேற்றையா ஏன் போடலை? போட விட மாட்டாரே. 11 நேரடியாக சொல்ல தெரியாது போடுவார். சரி, நகுலவதி அவர்கள் இருக்கிறார், போடுறேன். இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லைத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 790. உச்சம். உச்சம் படிப்பில் உச்சம் தொட்டவர்கள் பேரும் புகழோடையும் இருப்பார்கள். அதேபோல பணக்காரராக இருந்தாலும் உச்சம் தொட்டவர்களாக இருப்பார்கள். ஏன் ஒரு கொலை செய்தால் அவருடைய பேர் எல்லோர் வாயிலும் உச்சரிக்கப்படும். உச்சம் உயர்ந்த நிலையை சொல்லுவது உச்சம் என்று. உயரத்தில் இருப்பதை நாங்கள் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டும். கீழே இருப்பதை குனிந்து பார்ப்பது, குனிந்து பார்ப்பதிலும் பார்க்க அண்ணாந்து பார்ப்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். தலைக்கு, அதாவது தலைக்கு நேரிடும் என்று சொல்லுவார்கள். நேரிடம் மேலே இருப்பதைத்தான் நாங்கள் இப்படி நேராக பார்க்கும்போதும் மேலே இருப்பதை பார்க்கிறோம். சிறப்பாக இந்த உச்சத்தை பார்க்கலாம். இப்போ மேலே பிளேன் போகும்போது நாங்கள் அந்த பிளேனை உச்சத்தில் போகுது என்று சொல்லி பார்ப்பது உண்டு. அதே போல் தென்னை மரம், பெரிய மரங்களை அண்ணாந்து பார்ப்போம். அப்போது முடியாமல் இருக்கும் எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது. உச்சமாக இருப்பது சிறப்பாக இருக்கும். அது நல்வழியில் இருந்தால் எமக்கு அது நல்லதா பயனை தரும். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லைத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் தரையில தெரியல என்னண்டு மனமா போடுறவர். வணக்கம். அந்த உச்சம் தலையில குட்ட சொல்லுவார்கள். வேறு என்னதுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் ஏறுவது இருந்தாலும் உச்சத்தில் ஏறு. பேச்சு வழக்கில் நாங்கள் சொல்லும்போது மேலே ஏறுறது உச்சம். மலையின் முகடைன்னு சொல்றது தானே உச்சம். உச்சம் எல்லாம் மேலுக்கு சொல்வார்கள். மற்ற சொல்லுகள் வந்திருக்கிறது, வேறு வராத சொல்லுகள் இருந்தால் யோசிச்சு பார்ப்போம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திங்களாமர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று உச்சம். என்னுடைய உச்சம் என்று 965 உயரம், உச்சந்தலை, தலைக்கு நீரான ஆகாய முகடு, சிறப்பு, கிரக நிலையில் ஒன்று, உச்சகட்டம் என்று பல அதிகபட்சமாக என்று பல சொற்களை கொண்டு வருகிறது. உயரம், தலைக்கு நேராக ஆகாய முகடு, பகல் 12 மணிக்கு எரிக்கும் வெயில் உச்சந்தலையில் உரைத்தது என்று சொல்லுவார்கள். உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். மரம் ஏறியவர் உச்சாணி கோப்பில் இருந்து கீழே விழுந்தார் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக சோதரத்தில் கிரகம் உச்சத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை இறக்கமின்றி ஏற்றத்திலேயே உள்ளது. உச்சத்தில் இருப்பது தங்கத்தின் விலை. மற்ற சிறப்புன்னு சொல்லுவார்கள். ஆலய திருவிழாக்கள், திருமண கொண்டாட்டங்கள் மிகவும் சிறப்பாக நடத்துகிறது என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போது உச்சகட்டம் என்று சொல்லுவோம். அந்த இந்த ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சியை உச்சகட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வளவுதான் வழி நான் எடுத்தேன். நன்றி. வணக்கம். வணக்கம். எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இந்த உச்சி வெயில் தான், உச்சி வெயிலுக்குள்ள போகாதேன்னு சொல்லுவீங்க. மற்ற உச்சந்தலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு சொல்லுவார்கள். மற்றது வலிமையான ஆக்கள், அந்த அதையும் சரியான வலிமையான ஆக்களையும் உச்சமா என்று சொல்லலாம். வேற சிறப்புக்கும் வருகிறது. மற்றது உயரத்தையும் குறிக்குது. எல்லாம் சொன்னதுதான் எல்லாம். மற்றதுதான் உச்சி வகடு எடுத்துதுன்ற அது அந்த எல்லாம் உயரத்தை தான் குறிக்குது. உச்சி உயரத்துல இருக்குதான்.
கோபம் உச்சிக்கு வந்து உச்சத்துக்கு ஏறிட்டுது அவருக்கு சொல்லுவாங்க. எல்லாம் அதிகமானதை குறிக்குது. அந்த அதிக இதா செய்யறது மேல சரியான விஷயங்களை தான். சிறப்புலையும் சரியான சிறப்புண்டைக்கு அது உச்சம் தொட்டன்னு சொல்லி படிப்புல உச்சம் தொட்டது எல்லாத்தையும் சொல்ல. அதே மாதிரி கோவத்துல உச்சம் தொட்டது அதையும் சொல்லி. இப்ப அந்த காலத்துல மத்தியானம் மதியம் சொல்றோம் இல்லையே, உச்சம் சொல்றோம். உச்சி வெயிலுக்கு போகாத உச்சம் சரி 12 மணி கண்டோடனே அங்க உச்சத்து நடுவில் வந்துட்டுது, உச்சத்துக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி. உச்சம் உச்சம். அப்ப உச்சி உச்சம் 2 3 தான் வரும் என்ன? உச்சி மதானம் உச்சி உச்சம் உச்சம் தலைன்னு சொல்லுவாங்க. உச்சியாண்டு அது உச்சி அந்த இழுக்கிறதையும் சொல்லுவாங்க. உச்சம் தலை, உச்சம் தலைன்னு தான் சொல்லுவாங்க. உயரம் தான். இப்ப மலையின் உயரத்தையும் அதுதான் சொல்லுவோம். உச்சிக்கு போறோம்னு சொன்னா அது மேல் தொங்கலுக்கு போறதானே மலையில. ஆனா இப்ப பகுடு எடுக்கிறனாலும் 2 3 இப்ப உச்சம் உச்சி இந்த கோடு அதுதானே வகுடு வகுடுன்னு சொல்றது. அந்த கோடு அந்த நடுவில நேர் சொல்றது. அப்ப உச்சின்றது அதுதான் உச்சி வகுடு எடுத்து இந்த மலையின் உச்சத்துக்கு போறதும் உண்டுதான், உச்சிக்கு போறேன்னு சொல்றேன். சொல்லி அப்ப தலையில இருக்கிறது அது சுழி என்ன மணியக்கா? அது சுழி. அது பின்னாடி ஒத்த சொல்லி ரெட்ட சொல்லி இருக்கும் சிலருக்கு. ஆமா சுழியல் வேறு, சொக்கையில சுழி விழுதுன்னு சொல்லுவோம். இல்ல அது குழி இல்ல, நாங்க சுழியல் தான் கேட்போம். குழியல் சொக்கையில சிரிக்கைகளை சொல்லுவாரு. குழி விழுதுன்னா சொல்றேன். குழி கன்னத்துல குழி, அது உள்ளுக்கு போறபடியா குழி தான். அப்ப சொல்லக்கூட சொல்லும் போல சொல்லுவாங்க. சொக்கையில சுழி விழுது, சொல்லி குழி. நன்றி நன்றி, வணக்கம். பத்மினி அவர்களுக்கு இல்லை உண்டோம். என்ன மணிமோகன், நன்றி வணக்கம். கேட்கறதுக்குள்ள ஓடும்.